திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 70ஆம் ரகசியம். சுற்றிக் கிடந்தேனோ திருமாலை ஆண்டானைப் போலே. சாமி, இது உடையவர் திருமாலை ஆண்டான் என்ற குருவிடம் திருவாய்மொழி கற்றுக்கொண்ட கதை என்று கூற ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். உடையவர் புன்முறுவலுடன், சுவாரஸ்யமான கதையாக இருக்குமோ என்றார். பக்கத்திலிருந்த சிஷ்யர்களும் சிரிக்க, அந்த பெண் ஏதும் புரியாமல் கதையை தொடர்ந்தாள். உடையவருக்கு 5 முக்கிய குருமார்கள்: பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, ஆழ்வார், திருவரங்கப் பெருமாள் அரையர், திருமாலை ஆண்டான். இவர்கள் எல்லோரும் ஆளவந்தாரின் சீடர்கள். ஆளவந்தார் தன் நல்ல உபதேசங்களை இவர்களிடம் பிரித்து கொடுத்து, இவற்றையெல்லாம் உடையவருக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கூறினார். ஒவ்வொருவரும் உடையவருக்கு ஒவ்வொன்றை சொல்லிக் கொடுத்தார்கள். பெரிய திருமலை நம்பி ராமாயணம் சொல்லிக் கொடுத்தார். திருக்கோட்டியூர் நம்பி சில இரகசிய அர்த்தங்களை சொல்லிக் கொடுத்தார். அதுபோல திருமாலை ஆண்டான் திருவாய்மொழியின் அர்த்தங்களை சொல்லிக் கொடுத்தார். பெண்ணே, திருமாலை ஆண்டான் என்றால் என்ன பொருள் என்றார் ஒரு சிஷ்யர். சொல்லுகிறேன் சாமி என்று அந்த பெண் பிள்ளை தொடர்ந்தாள். திருமாலை ஆண்டானுக்கு சொந்த ஊர் அழகர் கோயிலான திருமாலிருஞ்சோலை. இவருடைய மூதாதையர் ஒருவர் கண்ணுக்கினியான் என்பவர். ஒரு முறை சில மலையாள மந்திரவாதிகள் அழகருடைய சக்தியையும் அழகையும் கொள்ளையடித்து செல்ல வந்தார்கள். மந்திரவாதிகளிடமிருந்து அழகரை காத்ததால் திருமாலை ஆண்டான் என்ற பெயர் ஏற்பட்டு அப்பெயரையே அவர்கள் வைத்து கொண்டார்கள். உடையவருக்கு திருவாய்மொழி பொருளை சொல்லிக் கொடுத்த ஆண்டானின் இயற்பெயர் ஞானபூர்ணர். கள்ளழகருக்கு இவர்கள் கைங்கரியம் செய்வதால் ஆண்டார் பல்லக்கு முன்னே, அழகர் பல்லக்கு பின்னே என்ற ஒரு சொல் வழக்கு இன்னும் இருக்கிறது என்றாள். ஓ, உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கிறது பெண்ணே என்றார் இன்னொரு சிஷ்யர். அந்த பெண் அவரை வணங்கி கதை கூறுவதை தொடர்ந்தாள். திருக்கோட்டியூர் நம்பி உடையவரிடம் திருமாலை ஆண்டான் என்பவரிடம் திருவாய்மொழி உபதேசங்களை கேளும் என்று அறிவுரை கூறியருளினார். உடையவர் ஆண்டானிடம் சென்று வணங்கி, ஆளவந்தார் உபதேசித்த திருவாய்மொழி பொருளை எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். திருமாலை ஆண்டான் உடையவரை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஆளவந்தார் தனக்கு உபதேசம் செய்த திருவாய்மொழி பொருளை உடையவருக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தார். உடையவரும் பயபக்தியுடன் கற்க ஆரம்பித்தார். கற்கும் போது ஒரு நாள் உடையவர் தலையை குனிந்து கொண்டார். ஆண்டான், என்ன ராமானுஜரே, ஏன் தலையை குனிந்து கொள்கிறீர் என்று கேட்க, இந்த திருவாய்மொழி பாசுரத்திற்கு இப்படியும் அர்த்தம் இருக்கலாமே என்று அவர் ஒரு அர்த்தத்தை கூறினார். ஆண்டானுக்கு இது பிடிக்காமல் போனது. நான் ஆளவந்தார் எனக்கு உரைத்தபடி பொருள் கூறுகிறேன் என்று தொடர்ந்தார். நாட்கள் போக போக உடையவர் அடிக்கடி முகத்தை குனிந்து கொண்டார். ஒரு நாள் ஆண்டான் திருவாய்மொழி பாசுரம் ஒன்றை கூறினார். அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து, அறியா மாயத்து அடியேனை வைத்தாய். நம்மாழ்வார் தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறார். அதாவது, அறியா காலத்துள்ளே, எனக்கு ஒன்றும் தெரியாத இளமை பருவத்தில் அடிமை கண் அன்பு செய்வித்து தொண்டு செய்வதில் மிகுந்த ஆர்வத்தை உண்டாக்கினாய். அறியா மாயத்து அடியேனை வைத்தாய். அதனால் என்ன பயன்? மீண்டும் இந்த மாய உலகத்தில், சம்சார உலகத்தில் அடியேனை வைத்தாய் என்று ஆழ்வார் வருத்தத்துடன் பாடுகிறார். உடையவர் தலையை குனிந்து கொண்டார். என்ன ராமானுஜரே, இன்று என்ன உமக்கு என்ன புது அர்த்தம் தோன்றுகிறது என்று கொஞ்சம் கோபத்துடன் கேட்டார். அதற்கு உடையவர், தாங்கள் கூறும் இந்த பொருள் எனக்கு ஒப்புதலாக இல்லை. தாங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால் கூறுகிறேன் என்றார். சொல்ல பார்க்கலாம் என்றார் ஆண்டான். உடையவர், இந்த பாசுரத்திற்கு முன்னும் பின்னும் உள்ள பாசுரத்தை கொஞ்சம் கூர்ந்து நோக்க வேண்டும் என்றார். ஆண்டானுக்கு புரியவில்லை. அப்படி என்றால் நீரே அதற்கு என்ன அர்த்தம் என்று கூறும் என்றார். உடையவர் தொடர்ந்தார். முன் பாசுரத்திலும் அதற்கு கீழ் பாசுரத்திலும் ஆழ்வார் மகிழ்ச்சியுடன் பாடுகிறார். முன் பாசுரத்தில் அறியாதன அறிவித்த அத்தா என்று நன்றியுடன் கூறுகிறார்.
கீழ்ப்பாசுரத்தில் எனது ஆவியுள் கலந்த பேறு நல் உதவி என்று மிகுந்த உவகையுடன் கூறுகிறார். மேலும் கீழும் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடன் பாடிவிட்டு நடுவில் வருத்தத்துடன் ஆழ்வார் பாடியிருக்க மாட்டார். நடுவில் இந்த பாடலும் ஆழ்வார் ஆனந்தமாகத்தான் பாடியிருக்க வேண்டும் அல்லவா என்றார். ஆண்டான் பேசாமல் எப்படி என்பதை போல உடையவரை பார்க்க உடையவர் தொடர்ந்தார். இந்த மாய உலகத்தில் சம்சாரத்தில் இருந்த அடியேனை எனக்கு ஒன்றும் தெரியாத இளமை பருவத்திலேயே தொண்டு செய்வதில் மிகுந்த ஆர்வத்தை உண்டாக்கினாய் என்று படித்தால் ஆழ்வார் சந்தோஷமாக பாடுகிறார் அன்றோ என்றார். ஆண்டானுக்கு உடையவர் சொன்ன அர்த்தம் சரியாக இருந்தது என்ற எண்ணம் வந்தது. ஆனால் ஆளவந்தார் சொன்ன அர்த்தத்திற்கு எதிர்மாறாக இருக்கிறது. விட்டு கொடுக்க மனமில்லாமல் மிகுந்த கோபம் வந்தது. ஓலைச்சுவடிகளை மூடிவிட்டு அதை கட்டி வைத்தார். எல்லா அர்த்தமும் உமக்கே தெரிந்திருக்க இனி உமக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. பாடங்களை இத்துடன் முடித்து கொள்ளலாம், இனி வர வேண்டாம் என்றார். உடையவரும் வருத்தத்துடன் விடைபெற்று திரும்பினார். ஆண்டானிடம் பாடம் கற்றுக்கொள்வது தடைபட்டு போனது என்ற செய்தி திருக்கோட்டியூர் நம்பிக்கு தெரிய வந்தது. நம்பி ஆண்டான் இல்லத்திற்கு வந்து ஏன் பாடம் கூறுவதை நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்க, அதற்கு ஆண்டான், நான் எது கூறினாலும் ராமானுஜர் அதற்கு வேறு அர்த்தம் கூறிக்கொண்டே இருக்கிறார். நான் அர்த்தங்களை ஆளவந்தாரிடம் நேரில் கேட்டிருக்கிறேன். உடையவரோ ஆளவந்தாரிடம் பேசியது கூட கிடையாது. அவருக்கு பாடம் சொல்லித்தர நம்மால் முடியாது, நிறுத்திவிட்டேன் என்றார். திருக்கோட்டியூர் நம்பி, ஆண்டானே, ராமர் எல்லாம் அறிந்தவர். ஆனால் அவர் வசிஷ்டரிடம் பாடம் கேட்டார். கிருஷ்ணன் கீதையை உபதேசித்த கீதாச்சாரியன். ஆனால் அவன் சாந்தீபினியிடம் பாடம் கேட்டான். எப்படி ஸ்ரீராமரும் ஸ்ரீகிருஷ்ணரும் பாடம் கேட்டார்களோ அதுபோல ராமானுஜர் நம்மிடம் கேட்கிறார். அவருக்கு தெரியாததை நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. குருகுல வாசம் என்ற மரபு கெட்டுவிடக் கூடாதே என்ற நல்லெண்ணத்தில் உடையவர் நம்மிடம் பாடம் படிக்கிறார். ராமானுஜருக்கு சொல்லிக் கொடுக்கும் பாக்கியத்தை நமக்கு ஆளவந்தார் கொடுத்தார் என்பதை நினைத்து நாம் ஆனந்தப்பட வேண்டும் என்று கூறிவிட்டு, உமக்கு கோபம் வரும்படி உடையவர் என்ன அர்த்தம் கூறினார் என்று கேட்க, ஆண்டான் நடந்த விஷயத்தை கூறினார். திருக்கோட்டியூர் நம்பி, அன்று நீர் பாடம் கேட்க வரவில்லை என்று நினைக்கிறேன். ராமானுஜர் சொன்ன அதே அர்த்தத்தை தான் ஆளவந்தார் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ராமானுஜர் வாக்கினால் என்ன அர்த்தம் வந்தாலும் அது ஆளவந்தாரின் உள்ளத்திலிருந்து வரும் அர்த்தமாக இருக்க வேண்டும். அதனால் மீண்டும் அவருக்கு பாடங்களை தொடருங்கள் என்றார். ஆண்டானும் நம்பியை வணங்கி ராமானுஜருக்கு மீண்டும் பாடங்களை தொடங்கினார். ராமானுஜர் குரு தான் சிஷ்யன் என்று சுற்றி கிடந்தாலும் மாறி இருந்தாலும் அவர் கூறும் அர்த்தங்களையும் ஆளவந்தார் கூறும் அர்த்தங்களாக கேட்டு ரசிக்க ஆரம்பித்தார். இனி உடையவரை விட்டு பிரிய மாட்டேன் என்று அவரையே சுற்றி சுற்றி கிடந்தார் ஆண்டான். சாமி, ஆண்டானை போல நான் உடையவரை சுற்றி கிடந்தேனா? இல்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள். பிள்ளாய், ஆண்டானின் மகனான சுந்தர தோளுடையான் என்பவர் உடையவரின் சிஷ்யர் தெரியுமா என்றார். அப்படியா சாமி, தெரியாதே என்றாள் அந்த சின்ன பெண். உங்கள் ஊர் மதுரகவி ஆழ்வாரின் குரு குருகூர் நம்பி, அதுபோல உடையவரின் இன்னொரு குரு திருக்கோட்டியூர் நம்பி. அவரிடம் பாடம் கேட்ட கதை ஒன்றும் இருக்கிறது தெரியுமா என்றார் ஒரு சிஷ்யர். உடனே, சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரை போலே என்றாள் அந்த சின்ன பெண். 70ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.